அன்று மாலை நேரம். சூரியன் மறைய தயாராகி கொண்டிருந்தான். சந்தியாவும் அவளது தாய் தேவியும் கரும்புகளை ஏற்றிக்கொண்டு தங்கள் டிராக்டரில் சர்க்கரை ஆலைக்கு சென்று கொண்டிருந்தனர். சந்தியா கல்லூரி மாணவி. விடுமுறையில் தாயின் வேலைகளை ஒத்தாசையாக செய்ய வந்திருந்தாள். அவளது அக்காள் கனி இதே மாவட்டத்தின் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளராக அதிகாரியாக இருந்தார். சற்று தூரம் சென்றதும் சாலையின் நடுவே காவல்துறை சோதனை சாவடி ஒன்று இருந்தது. இன்ஸ்பெக்டர் நவீன் தனது 2 காவலர்களுடன் நின்று அவ்வழியே செல்லும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி அநாகரிகமான முறையில் அபராதம் விதித்து பணம் பறித்து கொண்டிருந்தார். ஒரு அடியாட்கள் கூட்டம் போல் அவர்கள் செயல்பட்டனர். சந்தியாவும் அவள் அம்மா தேவியும் தங்கள் டிராக்டருடன் அங்கே வந்து சேர்ந்தபோது இன்ஸ்பெக்டர் நவீன் ஒரு ரவுடி போல கையசைத்து அவர்களை நிறுத்தினார். ஏய், டிராக்டரை ஓரங்கட்டு, வண்டியின் ஆவணங்களை உடனே காட்டு என்று கர்ஜித்தார். சந்தியா டிராக்டரை நிறுத்தினாள். தாயும் மகளும் கீழே இறங்கினர். ஐயா, நாங்கள் வயலில் அறுவடை செய்த கரும்பைத்தான் பக்கத்திலுள்ள ஆலைக்கு எடுத்து செல்கிறோம். ஆவணங்கள் வேண்டுமென்றால் எங்களிடம் அனைத்தும் சரியாக உள்ளன என்றாள் சந்தியா பணிவாக. நவீன் அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு கேலியாக சிரித்தார். ஓஹோ, பெரிய கதாநாயகி போல் பேசுகிறாயே, இந்த பிச்சைக்காரி போல் தோன்றும் கிழவி யார்? சந்தியா அதிர்ச்சி அடைந்தாலும் தன்னை சமாதானம் செய்து கொண்டாள். இவர்கள் என் தாய் என்றாள் உறுதியான குரலில். இந்த கரும்பு கட்டுக்குள் ஏதேனும் கடத்தி செல்கிறீர்களா என்று நவீன் அதிகார தோரணையில் கேட்டார். ஐயா, நீங்கள் வாகன சோதனை செய்ய விரும்பினால் முறைப்படி செய்யுங்கள். ஆனால் என்னையும் என் தாயையும் இப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சந்தியா பதிலளித்தாள். அப்போது ஒரு காவலன் வண்டியில இருந்து ஒரு கரும்பை இழுத்து பிடுங்கி சுவைத்து கொண்டே சிரித்து கொண்டு சொன்னான். ஐயா, இவள் முகத்தை பாருங்கள், இவள் அப்பா ஏதோ கலெக்டர் போல பேசுகிறாள். மற்றொரு காவலன் இன்னும் அநாகரிகமாக பேசினான். ஐயா, இவர்கள் தாயும் மகளும் சேர்ந்து ஏதோ தவறான தொழில் செய்பவர்கள் போல தெரிகிறார்கள். அந்த வார்த்தைகள் சந்தியாவின் நெஞ்சில் குத்தின. அவளது கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஆழமாக மூச்சு விட்டு கொண்டு பதிலளித்தாள். உங்கள் வார்த்தைகளை அடக்கி பேசுங்கள் என்றாள். இவளின் தாய் எங்களிடம் அனைத்து ஆவணங்களும் உள்ளன. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இப்படியெல்லாம் பேசுவது போலீஸ் சீருடைக்கு சிறப்பல்ல என்றார். உடனே இன்ஸ்பெக்டர் நவீனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அட, நீயா எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்கிறாய்? சும்மா இரு, சட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் ஆவணங்களை கொடு என்றாள் தேவி. சந்தியா டிராக்டரின் பெட்டியிலிருந்து உரிமம் மற்றும் வாகன ஆவணங்களை எடுத்து நவீனிடம் கொடுத்தாள். ஆவணங்களை பார்க்காமலேயே நவீன் அதை கிழித்து போட்டார். கர்ஜித்து கத்தினார். ஏய் முட்டாளே, போலியான காகிதங்களை காட்டி எங்களை ஏமாற்ற பார்க்கிறாயா? எங்களிடமே தந்திரம் செய்ய துணிகிறாயா என்றார். சந்தியாவுக்கு கோபம் தலைக்கு அடைந்தது. ஐயா, இது என்ன அநாகரிகம்? அவை அசல் ஆவணங்கள், ஏன் அதை கிழித்தெறிந்தீர்கள்? மக்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்டாள். இன்ஸ்பெக்டர் நவீன் முன்னேறி வந்தார். தயக்கமே இல்லாமல் சந்தியாவின் கன்னத்தில் பலமாக ஒரு அறை விட்டார். அந்த அறையின் சத்தம் அந்த சாலையையே உறைய வைத்தது. சந்தியாவின் தலை ஒரு பக்கம் திரும்பியது. கண்கள் கலங்கின. அதே மாவட்டத்தின் எஸ்பியின் தங்கை இன்று இதே மாவட்டத்தில் போலீஸ் சீருடை அணிந்த சில ரவுடிகளால் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அவளது தாய் தேவி அலறினார். ஏய், ஏன் என் மகளை அடித்தாய் நீ? நாங்கள் யார் என்று தெரியுமா? யாருடன் வம்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா என்று கேட்டார். நவீன் அவரை தள்ளிவிட்டு மிரட்டினார். சும்மா இரு கிழவி, அதிகம் பேசினால் உனக்கும் இதே அடிதான் விழும். ஆமாம், பெரிய வீராங்கனை போல் பேசினாள். இப்போது புத்தி வந்துவிட்டது பார் என்று 2 காவலர்களும் சேர்ந்து சத்தமாக கேலி செய்தனர். சந்தியாவின் ரத்தம் கொதித்தது. பதிலுக்கு கை ஓங்கினாள். ஆனால் அவள் தன்னை தடுத்து கொண்டாள். இந்த குண்டர்களை தாக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று அவளுக்கு தெரியும். சம்பவத்தை பார்க்க சாலையில் கூட்டம் கூடியது. ஆனால் யாரும் முன்வந்து பேச துணியவில்லை. கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக வந்து, ஐயா, இது தவறு. இப்படி யாரையும் நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்றான். நவீன் ஆத்திரத்துடன் சீறினார். ஏன், இவள் உன் ஆளா? நீயா எங்களுக்கு நீதி சொல்ல வருகிறாய்? ஓடிப்போ. பின்னர் நவீன் கத்தினார். இவர்கள் இருவரையும் வண்டியில் ஏற்றி காவல் நிலையம் நோக்கி ஓட்டுங்கள். அங்கே போலீஸ் அதிகாரம் என்றால் என்னவென்று காட்டுகிறேன். 3 காவலர்களும் தாயையும் மகளையும் தள்ளி ஜீப்பில் ஏற்றினர். ஜீப்பில் சந்தியா தன் தாய் தேவியை அணைத்தபடி அமர்ந்திருந்தாள். தேவி அழுது கொண்டிருந்தார். மகளின் முகத்திலிருந்த அறையின் காயத்தை பார்த்து விம்மி கொண்டிருந்தார். சந்தியாவின் கண்கள் வானத்தை பார்த்து குத்தியிருந்தன. முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவள் இதயத்தில் ஒரு நெருப்பு மூண்டி இருந்தது. இந்த அவமானத்தை அவள் சும்மா விடப் போவதில்லை என்று தீர்மானித்தாள். காவல் நிலையத்தை அடைந்ததும் நவீன் மீசையை முறுக்கிக் கொண்டு கர்ஜித்தார். இவர்கள் இருவரையும் சட்டப்பிரிவுக்குள் தள்ளுங்கள்.
காலை வரை எல்லா திமிரையும் அடக்கி விடுகிறேன். அப்புறம் இவர்களது உண்மையான தகுதி என்னவென்று தெரியும். காவலர்கள் இருவரையும் தள்ளி ஒரு துர்நாற்றம் மிக்க சிறிய இருட்டு சிறையில் அடைத்தனர். கதவு மூடியதும் தாயின் விம்மல் சத்தம் அந்த சுவர்களுக்குள் எதிரொலித்தது. ஆனால் இந்த காவலர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வெளியே ஒரு புயல் உருவாக காத்திருந்தது. அந்த புயலின் சத்தம் ஒரு சிறுதுளி கேட்டாலும் இந்த காவல் நிலையம் மட்டுமின்றி இவர்களின் வாழ்க்கையையும் தலைகீழாக புரண்டு போகும். தேவி அழுது கொண்டே கேட்டார், மகளே, நம்மை எங்கே அடைத்து வைத்துள்ளனர்? இனி என்ன ஆகும்? தேவி தன் தாயை கட்டி அணைத்தாள். அவளது கண்களிலும் கண்ணீர் இருந்தது. அம்மா, கவலைப்படாதே, கொஞ்ச நேரம்தான், எல்லாம் சரியாகிவிடும். தேவிக்கு சுவாச பிரச்சனை, சளிநோய் இருந்தது. தாயின் நிலையை புரிந்து கொண்ட சந்தியா பதறினாள். அவள் ஓடி சென்று கத்த ஆரம்பித்தாள். அவசரம், என் தாயை வெளியே கொண்டு வாருங்கள், அவருக்கு மூச்சு திணறுகிறது, அவர் இறந்து விடுவார் என்று சத்தமிட்டாள். அருகில் உள்ள அறையில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் நவீன் காதில் இந்த சத்தம் விழுந்தது. முதலில் அலட்சியப்படுத்தியவர் பின்னர் கோபத்துடன் எழுந்து இருட்டு சிறைக்கு சென்றார். ஏய் பெண்ணே, என்ன கத்தி கொண்டிருக்கிறாய்? இங்குள்ளவர்கள் நிம்மதியை ஏன் கெடுக்கிறாய் என்று சீறினார். பாருங்கள், என் தாயின் உடல்நிலை மோசமாக உள்ளது, அவரால் மூச்சுவிட முடியவில்லை, இவரை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள் என்று சந்தியா கெஞ்சினாள். நவீன் தேவியை பார்த்தார். பிறகு கேலியாக, இவள் இங்கே சாகட்டும், எப்படியும் இன்னும் 2 நாட்களில் செத்து போக வேண்டிய கிழவிதானே, நீ காப்பாற்றி என்ன செய்ய போகிறாய்? இதை கேட்டதும் சந்தியா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனாள். சட்டென்று இன்ஸ்பெக்டர் நவீன் முகத்தில் ஒரு அறை விட்டாள். அறையின் அதிர்ச்சியில் நவீன் சில நொடிகள் தன் கன்னத்தை தடவி கொண்டே, ஒரு இன்ஸ்பெக்டரையே ஒரு சாதாரண பெண் அடித்து விட்டாளா என்று அதிர்ந்து நின்றார். இன்ஸ்பெக்டர் கோபத்தில் தீப்பற்றி எறிந்தார். சந்தியாவின் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு அவரை சிறையிலிருந்து வெளியே இழுத்தார். தேவி அலறினார், என் மகளை விட்டுவிடு, விட்டுவிடு. ஆனால் நவீன் கேட்கவில்லை. இழுத்து அடித்து சந்தியாவை தனக்குரிய சிறப்பு அறைக்கு அழைத்து சென்றார். உள்ளே நுழைந்ததும் கதவை பூட்டி சந்தியாவை ஓங்கி தரையில் தள்ளினார். ஏய் பெண்ணே, நீ மரணத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாய். இன்ஸ்பெக்டர் நவீன் மீது ஒருவரும் கை வைத்ததில்லை. நீங்கள் இருவரும் வெறும் அற்பமான புழுக்கள் என்றார். சந்தியா எழுந்து நின்றாள். பாருங்கள், நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான காரியத்தை செய்கிறீர்கள். நீங்கள் என் தாயை கேவலமாக பேசியதால் தான் நான் அடித்தேன். இப்படி நடந்து கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சந்தியாவின் கண்கள் சிவந்தன. நவீன் சந்தியா முகத்தில் மீண்டும் ஒரு பலத்த அறைவிட்டார். சந்தியா சுழன்று போய் சுவரில் மோதி விழுந்தாள். நீயா எனக்கு சட்டம் சொல்லிக் கொடுப்பது? இன்ஸ்பெக்டருக்கே நீதி போதிக்கிறாயா? இருட்டு கூண்டில் இருந்து தேவியின் அழுகுரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. என் மகளை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். அந்த சத்தம் காதில் விழுந்ததும் சந்தியா சட்டென்று எழுந்து இன்ஸ்பெக்டரின் காலில் விழுந்தாள். பாருங்கள், என் தாயை விட்டுவிடுங்கள், அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள், அவர் மயங்கி விழுந்து விடுவார், மூச்சு திணறி இறந்து விடுவார். ஆனால் நவீன் சந்தியாவை எட்டி உதைத்து விட்டு சொன்னார், இறக்கட்டும், அந்த பிணம் செத்தால் இந்த பூமிக்கு ஒரு பாரம் குறையும். தாயை பற்றி இப்படி கீழ்த்தரமாக பேசியது சந்தியாவின் உடலெங்கும் மின்சார அதிர்வை உண்டாக்கியது. அப்போதுதான் அவளது மூத்த சகோதரி இதே மாவட்டத்தின் எஸ்பி அதிகாரியான கனியின் நினைவு மின்னல் போல வந்தது. சந்தியா சட்டென்று எழுந்து நின்று இன்ஸ்பெக்டரிடம் சொன்னாள், பாருங்கள், எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் என் தாயை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்களும் இந்த நிலையத்தின் அனைத்து காவலர்களும் வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிப்பீர்கள். உங்கள் அனைவரின் சீருடையும் பறிபோகும். இதை கேட்ட நவீன் தலைகுப்பர சிரித்தார். சிரிப்பு அடங்காமல் திமிருடன் சொன்னார், என்னது, நீயா வந்து எங்க சீருடையை பறிப்பாய்? அல்லது அந்த செத்துப்போகும் கிழவியா பறிப்பாள்? இவள் சாகட்டும். நவீன் மீது கை வைக்க யாருக்கு துணிவு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்போது இருட்டு கூண்டிலிருந்து தேவியின் அலறல் சத்தம் மீண்டும் பலமாக கேட்டது. அதை கேட்ட சந்தியா இன்ஸ்பெக்டரை தள்ளிவிட்டு அறைக்கு வெளியே ஓட முயன்றாள். ஆனால் நவீன் அவளை பிடித்து மீண்டும் அறைக்குள் தள்ளிவிட்டு, அந்த கிழவி இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாள், முதலில் உன்னை சமாளித்து விடுகிறேன், பிறகு அவளை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறையின் கதவை பூட்டினார். சந்தியா உள்ளே இருந்து கதவை தட்டினாள். கதவை திறங்கள், நான் என் அம்மாவிடம் போக வேண்டும். ஆனால் நவீன் தன் அறைக்கு சென்று நிம்மதியாக உட்கார்ந்தார். சிறையிலிருந்து வந்த தேவியின் சத்தம் இந்த முறை வழியில் குறைந்து பலவீனமாக ஒலித்தது. நவீன் அதை கேட்டு, இந்த பிணம் எப்போது சாக போகிறதோ என்று சலிப்புடன் சொல்லிக்கொண்டே கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார். சற்று நேரத்திலேயே தேவி கதவுக்கு பின்னால் மெலிதாக சத்தமிட்டு கொண்டே தரையில் சாய்ந்தார். அவரது சுவாசம் மெதுவானது. அவர் மயக்கமுற்றார். சில நிமிடங்களுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் நவீன் கண் விழித்தார். என்ன, அந்த கிழவி ஏன் அமைதியாக இருக்கிறாள் என்று குழப்பத்துடன் சொல்லிக்கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்து இருட்டு சிறை நோக்கி நடந்தார். இருட்டு கூண்டு நோக்கி நவீன் சென்றார்.
உள்ளே சென்று பார்த்தபோது தேவி தரையில் அசைவற்று விழுந்து கிடப்பதை பார்த்ததும் தனக்கு சாதகமாக ஒரு முடிவுக்கு வந்தார். தேவி இறந்துவிட்டார் என்று நினைத்தார். நவீன் ஒரு பெருமித சிரிப்புடன் சொன்னார், இந்த கிழவி முடிந்து விட்டாளா? சரி, பெரிய தொல்லையிலிருந்து விடுபட்டாய். உன் உயிர் போவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாய். அவர் கண்களில் ஒருவித அரக்கத்தனமான திருப்தி தெரிந்தது. சரி, போய் உன்னுடைய மகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். அவள் எப்படி நம் சீருடையை பறிக்கிறாள் என்று பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் நவீன் பலமாக சிரித்துக்கொண்டே சந்தியா அடைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தார். உள்ளே வந்ததும் அவர் தொடர்ந்து சத்தமாக சிரித்தார். கண்ணீருடனும் பயத்துடனும் இருந்த சந்தியா இன்ஸ்பெக்டர் சிரிக்கும் விதத்தை பார்த்து நிலை குலைந்தாள். அவர் அருகில் ஓடினாள். என் தாயின் நிலைமை எப்படி இருக்கிறது? என்னை பார்க்க விடுங்கள், நான் கெஞ்சுகிறேன் ஐயா என்று அவள் தாழ்ந்த குரலில் மஞ்சாடினாள். இன்ஸ்பெக்டர் நவீன் அவளை தள்ளிவிட்டு ஏளனமாக, அந்த கிழவியை சந்திக்க நீ அடுத்த பிறவி வரை காத்திருக்க வேண்டும் என்றார். சந்தியாவின் உடலிலிருந்து உயிர் மொத்தமாக விலகி சென்றது போல் இருந்தது. எங்கே எங்க அம்மா? அவருக்கு என்னவாயிற்று? அவர் நலமாக இருக்கிறாரா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். இன்ஸ்பெக்டர் சிரித்தபடி சொன்னார், செத்து போனவள் போல மூளையில் கிடந்தாள் அந்த கிழவி. இதை கேட்டதும் சந்தியாவின் காலடியில் இருந்த பூமி விலகியது. அவள் ஒரு கல்லை போல உறைந்து போனாள். உடனடியாக சந்தியா நவீனை பின்னுக்கு தள்ளிவிட்டு கத்திக்கொண்டே இருட்டு கூண்டை நோக்கி ஓடினாள். அங்கே சென்று பார்த்தபோது தேவி மயங்கிய நிலையில் தரையில் விழுந்து கிடந்தார். தாயின் நிலையை பார்த்த சந்தியாவின் இதயம் வெடித்தது. அவள் தேவி அருகில் விழுந்தாள். அம்மா, அம்மா, கண்ணை திற. அம்மா, உனக்கு என்னவாயிற்று? பார், நான் சந்தியா, நான் வந்துவிட்டேன், ஏதாவது பேசுங்கள். சந்தியா தன் தாயை பலமாக உலுக்கினாள். ஆனால் தேவி அமைதியாகவும் உணர்வற்றும் கிடந்தார். அப்போது நவீன் உள்ளே வந்தார். ஏ பெண்ணே, அந்த கிழவி செத்து விட்டாளா அல்லது நீ நாடகம் ஆடுகிறாயா? அவர் ஒரு காவலரை கூப்பிட்டார். 2 காவலர்கள் ஓடி வந்தனர். இன்ஸ்பெக்டரின் கட்டளையின்படி இந்த கிழவி இங்கிருந்து அப்புறப்படுத்தி ரகசியமாக அனுப்பிவிடுங்கள். யாராவது கேட்டால் விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லுங்கள் என்றார். காவலர்கள் அவசரமாக தேவியை எடுக்க முயன்றனர். சந்தியா அலறினாள். யாரும் என் தாயின் மீது கை வைக்காதீர்கள். உடனே சந்தியா வெறிகொண்டு இன்ஸ்பெக்டர் நவீனின் காலரை பிடித்து இழுத்து, உங்களுக்கு நான் இதுவரை யாருக்கும் கிடைக்காத தண்டனையை வாங்கி கொடுப்பேன் என்று சத்தமிட்டாள். நவீன் ஒரு உதறல் கொடுத்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டார். சத்தமாக சிரித்தார். போடி தொட்டால் சுருங்கி, யாரிடம் போய் புகார் கொடுப்பாய்? டிஎஸ்பியிடமா இல்லை எஸ்பியிடமா? அவர்கள் அனைவரும் என் உறவுக்காரர்கள், யாரும் என்னை தொட முடியாது என்றார். சந்தியாவின் குரல் அடங்குவதற்காக அவர் அவளை தள்ளிவிட்டார். கண்ணீருடன் சந்தியா தன் தாயின் அருகில் தரையில் கிடந்த குளிர்ந்து போயிருந்த முகத்தை பார்த்தாள். அவள் திக்குமுக்காடலுடன் முட்டாள்களே என்று முணுமுணுத்தாள். அதே பரபரப்பிலும் கொடுமையிலும் தேவியின் சுவாசம் மெதுவாக திரும்பியது. மெலிதான சங்கு போன்ற ஒரு ஓசை கேட்டது. பிறகு அவரது இமைகள் சிறிது அசைந்தன. சந்தியாவின் அலறல் ஒரு கணம் நின்றது. பின்னர் அவள் பலமாக கத்தினாள். அம்மா, அம்மா, கேட்கிறதா? தேவியின் கண்கள் மெதுவாக திறந்தன. மயக்கத்திலிருந்து மீண்ட அவர் முதலில் தன் மகளை மெதுவாக பார்த்தார். பிறகு அவர் ஆழமாக மூச்சு விட்டார். சந்தியா கத்தியபடி அவரை கட்டி அணைத்தாள். அம்மா, நீ உயிரோடு இருக்கிறாய். நவீனும் காவலர்களும் அந்த ஒரு கணம் நடுங்கி போனார்கள். இன்ஸ்பெக்டர் தன் திமிரான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, அட, இந்த கிழவி உயிர் பிழைத்து விட்டாளா? செத்து விட்டாள் என்று நினைத்தேன். பரவாயில்லை. இப்போது உங்களை தாயும் மகளும் சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த நிலையத்திலேயே அழுக வைக்கிறேன் என்றார். அதே நேரம் சந்தியாவின் அக்காள் எஸ்பி கனி நீண்ட நேரமாக தேவிக்கும் சந்தியாவுக்கும் அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் இருவரின் கைபேசியும் அணைக்கப்பட்டிருந்தது. இந்த நகரத்திலேயே தன் கடமையை செய்து கொண்டிருந்த கனி வாரத்திற்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு செல்ல முடிந்தது. நீண்ட நேரம் ஆகியும் தொலைபேசி தொடர்பு கிடைக்காததால் கனியின் மனதில் ஒருவித கலக்கம் ஏற்பட்டது. ஏன் அழைப்பு போகவில்லை? அம்மாவுக்கும் சந்தியாவுக்கும் எல்லாம் சரியாக இருக்குமா என்று யோசித்தார். அப்போதுதான் தன் வீட்டிற்கு பக்கத்தில் வசிக்கும் பையன் முத்து ஞாபகம் வந்தது. கனி உடனே முத்துக்கு அழைத்தார். ஹலோ முத்து, என் வீட்டிற்கு சென்று கொஞ்சம் பார்க்கிறாயா? என் அம்மா மற்றும் சந்தியாவின் தொலைபேசிகள் அணைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் சரியாக இருக்கிறதா? முத்து வீட்டிற்கு வெளியே சென்று பார்த்தபோது வீட்டிற்கு பூட்டு போடப்பட்டிருந்தது. நான் உங்கள் வீட்டின் வெளியே தான் இருக்கிறேன், ஆனால் கேட்டில் பூட்டு போடப்பட்டுள்ளது என்றான். இதை கேட்ட கனி மிகவும் கலக்கமடைந்தார். அவர் உடனே வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். எஸ்பி கனி தனது உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் கார்கள் புடைசூழ தனது நகரத்தை நோக்கி புறப்பட்டார். காரில் அமர்ந்திருந்த அவர் தொடர்ந்து தன் தாயையும் தங்கையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் எங்கே சென்றார்கள்? சிறிது நேரம் கழித்து கனி தனது அதிகாரிகளுடன் வீட்டின் வெளியே வந்து சேர்ந்தார். பூட்டு போட்டிருந்ததை கண்டார். அவர் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்தார். ஆனால் யாருக்கும் அவர்களை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை. காவல்துறை அதிகாரிகள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே தீவிரமாக தேடினர்.
ஒவ்வொரு அறையாக பார்த்தனர். ஆனால் உள்ளேயும் யாரும் இல்லை. இறுதியில் கனி தனது தாயையும் தங்கையும் தேடி அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கே இன்ஸ்பெக்டர் நவீன் தனது அறையில் உட்கார்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். கனியின் சீருடையில் இருந்த நட்சத்திரங்களையும் அசோக சின்னத்தையும் கண்டதும், அவருக்கு பின்னால் நின்றிருந்த உயர் அதிகாரிகளையும் பார்த்ததும் நவீன் அதிர்ந்து போனார். உடனே தேநீர் கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு பயத்துடன் எழுந்து சல்யூட் அடித்தார். மேடம், உத்தரவிடுங்கள். தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? எஸ்பி கனி சொன்னார். என் தாயையும் தங்கையையும் காணவில்லை. அதனால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து எனக்கு சொல்ல வேண்டும். இன்ஸ்பெக்டர் பணிவுடனும் அன்பாகவும் பேசினார். சரி மேடம், நாங்கள் சீக்கிரம் தாயையும் மகளையும் தேடி கண்டுபிடித்து விடுகிறோம். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க சில புகைப்படங்கள் இருந்தால் உதவியாக இருக்கும் என்றார். கனி, புகைப்படம் இல்லை, இருங்கள், கைபேசியில் பார்க்கிறேன் என்று சொல்லி தனது கேலரியில் தேட ஆரம்பித்தார். ஓ ஆமாம், இங்கே இருக்கிறது என்றார். இன்ஸ்பெக்டர் நவீன் மிகவும் ஆர்வத்துடன் சீக்கிரம் காட்டுங்கள் என்றார். கனி தனது கைபேசியை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினார். அதில் சந்தியா மற்றும் தேவியின் புகைப்படங்களை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டரின் முகம் வெளுத்து போனது. அவரது கைகள் நடுங்கின. கனி கேட்டார், என்ன ஆயிற்று? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? இன்ஸ்பெக்டரின் இதய துடிப்பு வேகமாகியது. முகத்திலிருந்து வியர்வை வழிந்தது. கனி கடுமையான குரலில், என்ன ஆயிற்று? சொல்லுங்கள், இது என்ன என்று கேட்டார். இன்ஸ்பெக்டர் நடுங்கும் குரலில், ஒன்றுமில்லை மேடம், நாங்கள் அவர்களை சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவோம். நீங்கள் செல்லலாம் என்றார். கனிக்கு இன்ஸ்பெக்டர் மீது சந்தேகம் வந்தது. இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானார். அவர் வெளியேற முற்படும் போது நிலையத்தின் பூட்டி அறையிலிருந்து ஒரு பெண்ணின் வேதனை நிறைந்த அலறல் சத்தம் கேட்டது. எங்களை விட்டுவிடுங்கள். எஸ்பி கனி திடீரென நின்றார். அவரது நடை தடுத்தது. அவர் திரும்பி இன்ஸ்பெக்டரை பார்த்தார். எஸ்பி கனி உரத்த குரலில் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார், அந்த குரல் யாருடையது? இன்ஸ்பெக்டரின் முகம் வெள்ளையாக போனது. கைகள் நடுங்கின. அவர் பார்வையை தாழ்த்தி கொண்டார். அப்போது எஸ்பி கத்தினார், நான் கேட்கிறேன், யார் கத்துவது அங்கே? இன்ஸ்பெக்டரால் எதுவும் பேச முடியவில்லை. திணறினார். மேடம், அது ஒரு பெண், சிறிய பிரச்சனைதான். ஆனால் எஸ்பி கனி தன்னை தடுத்து கொள்ளவில்லை. அவர் வேகமாக சிறையறையை நோக்கி ஓடினார். கதவை திறந்ததும் அவரது கால்கள் நின்றுவிட்டன. அவரது மூச்சு நின்றுவிட்டது. சிறையறைக்குள் இருந்த காட்சி அவரை உறைந்து போகச் செய்தது. அங்கே தரையில் விழுந்து கலைந்த தலை மற்றும் அழுக்கான உடைகளுடன் தன் தாயும் தங்கை சந்தியாவும் அமர்ந்திருந்தனர். எஸ்பி கனி நடுங்கியபடி தன் தாய்க்கும் தங்கைக்கும் எதிரே நின்றார். தன் மகளை பார்த்ததும் தேவி விம்மி விம்மி அழத் தொடங்கினார். தேவி அழுது கொண்டே, மகளே, நீ எப்படி இங்கே வந்தாய்? கடவுள்தான் உன்னை அனுப்பி இருக்கிறார். எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை என்று நினைத்தோம் என்றார். கனி முழங்காலில் அமர்ந்து தன் தாயின் கால்களை பிடித்து கொண்டாள். அம்மா, இதையெல்லாம் யார் செய்தது? உங்களை யார் இங்கே அடைத்தது? ஓரமாய் சுருண்டு உட்கார்ந்திருந்த சந்தியா மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள். தன் சகோதரி எதிரில் நிற்பதை கண்டு வேகமாக அவளிடம் சென்று அணைத்து கொண்டாள். நடுங்கும் குரலில் சொன்னாள், அக்கா, அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த காவலர்களும் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் எங்களுக்கு பெரிய அநியாயம் செய்து விட்டார்கள். அக்கா, நாங்கள் டிராக்டரில் கரும்பை விற்க செல்லும் போது அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை கேட்டார்கள். நான் கொடுத்த போது அதை கிழித்தெறிந்தார்கள். பணம் கேட்டார்கள். நான் மறுத்த போது அம்மாவை தள்ளிவிட்டார்கள். நான் எதிர்த்த போது எங்களை நிலையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அம்மாவை அடித்தார்கள், என்னையும் அடித்தார்கள். எங்கள் பேச்சை கேட்க யாரும் இல்லை என்று சொன்னார்கள். கனியின் முகத்தில் கோபத்தை பரவியது. அவரது கண்கள் சிவந்தன. அங்கு ஓர் அதிகாரி இல்லை, ஒரு மகளும் சகோதரியும் நின்றிருந்தார்கள். அவள் மெதுவாக எழுந்து சிறையை விட்டு வெளியே வந்தாள். இன்ஸ்பெக்டரும் மற்ற காவலர்களும் பயத்தில் பின்வாங்கினர். எஸ்பி கர்ஜிக்கும் குரலில் சொன்னார், சீருடை அணிந்து நீ பெண்களை தாக்கினாய், அதுவும் என் தாயையும் தங்கையையும். இன்ஸ்பெக்டர் திணறினார். மேடம், தவறுதலாகிவிட்டது, தெரியாமல் செய்துவிட்டேன் என்றார். எஸ்பி கனி கத்தினார், தவறில்லை, பாவம் செய்திருக்கிறாய். அவர் உடனடியாக ஒரு IPS அதிகாரியை அழைத்தார். இந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவரையும் பணியிடை நீக்கம் செய்யுங்கள். இவர்களின் சீருடையை இப்போதே இங்கேயே கலற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். IPS அதிகாரி 2 காவலர்களுக்கு உத்தரவிட்டார். 2 காவலர்கள் முன்னே வந்து அனைவர் முன்னிலையிலும் இன்ஸ்பெக்டர் மற்றும் அந்த காவலர்களின் பட்டை மற்றும் தொப்பிகளை பறித்தனர். நிலையத்தில் நிசப்தம் நிலவியது. எஸ்பி கனி முன்னேறி வந்து சொன்னார், இப்போது இவர்களை என் தாயையும் தங்கையும் வைத்திருந்த அதே சிறையறையில் அடைத்து வையுங்கள். இவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை காய்ந்த ரொட்டி மட்டுமே உணவாக கொடுங்கள். காவல்துறை அதிகாரிகள் உத்தரவை பின்பற்றினர். இன்ஸ்பெக்டரையும் அவரது 2 சகாக்களையும் அதே கூண்டிற்குள் தள்ளினர். கனி கதவை பூட்டும் போது சொன்னார், இப்போது உணருங்கள், ஒவ்வொரு அப்பாவி பெண்ணும் இங்கு அனுபவிக்கும் அவமானத்தை என்றாள். நிலையத்திற்குள் வெளியே ஊடகங்களும் அதிகாரிகளும் கூடியிருந்தனர்.
கனி அனைவர் முன்னிலையிலும் ஒரு அறிக்கை விடுத்தார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. குற்றவாளி போலீஸ் சீருடையில் இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். கனியும் சந்தியாவும் மரியாதையுடன் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டனர். கனி தன் தாயின் கையை பிடித்து கொண்டார். அம்மா, இனி யாரும் உனக்கு அநீதி இழைக்க மாட்டார்கள். உன் மகள் உயிருடன் இருக்கும் வரை என்றார். காவல் நிலையத்தின் மேல் காற்றில் மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. அந்த கட்டிடத்தில் முதல் முறையாக நீதியின் எதிரொலி கேட்டது. நண்பர்களே, ஒரு வலிமையான பாடத்துடன் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் தனியாக நின்றாலும் உங்கள் ஒரு பொறி முழு அமைப்பிலும் உள்ள தீமையை அணைக்கும் வலிமை கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றி எப்போதும் உண்மைக்கே.